Welcome to Infinity Easy Learn. இன்னைக்கு trigonometry 10th trigonometryல exercise 6.1 third sumல first and second subdivisions பார்ப்போம். இந்த question என்ன அப்படின்னா third sum first subdivision root of 1 plus sin theta by 1 minus sin theta equal to secant theta plus tan theta அப்படின்னு prove பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்ம இந்த கொஸ்டின் எழுதியிருக்கோம் 1 plus sin theta by 1 minus sin theta equal to இப்போ இதில் டினாமினேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 1 minus sin theta இருக்கு. இந்த மாதிரி 1 plus 1 minus அப்படிங்கிற மாடலில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம காஞ்சுகேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ 1 plus minus sin thetaவுக்கு காஞ்சுகேட் என்ன அப்படின்னா 1 plus sin theta. ஸோ அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் 1 plus sin thetaவால் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ இங்கே 1 plus sin theta by 1 minus sin theta into இந்த டினாமினேட்டரில் 1 மைனஸ் இருக்கிறதுனால 1 plus sin thetaவாலேயே நியூமரேட்டர்லேயே மல்டிப்ளை பண்ணுவோம். 1 plus sin thetaவால் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணும் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இங்கே வந்து 1 plus sin theta இங்கேயும் 1 plus sin theta. ஸோ 1 plus sin theta into 1 plus sin theta அப்படின்னு வருது. 1 plus sin theta into 1 plus sin theta. நியூமரேட்டரில் ரெண்டு டேர்ம்ஸே மல்டிப்ளை பண்ணியாச்சு. டினாமினேட்டரில் 1 minus sin theta into 1 plus sin theta. இப்போ இந்த டினாமினேட்டரை பாருங்கள், இது வந்து என்ன மாடலில் இருக்குது? a minus b into a plus b. இப்போ இதுக்கு நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும், என்ன அப்படின்னா a plus b into a minus b. இதோட வேல்யூ என்ன? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இப்போ இங்கே a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? 1 இருக்குது. b இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? sin theta இருக்குது. அப்போ நம்ம அதையே நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலா வடிவத்தில், இந்த ஐடென்டிட்டி வடிவத்தில் எழுதும்போது ஈக்குவல் டு நியூமரேட்டரை நம்ம பார்ப்போம். 1 plus sin theta 1 plus sin theta ரெண்டு வாட்டி மல்டிப்ளை ஆகுது. அப்போ 1 plus sin theta ஹோல் ஸ்கொயர். 1 plus sin theta into 1 plus sin theta 1 plus sin theta ஹோல் ஸ்கொயர் பை டினாமினேட்டரில் a plus b into a minus b. அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? 1. ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா சைன் தீட்டா ஸ்கொயர். சைன் தீட்டா ஸ்கொயரை சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு இப்போ மேலே 1 plus sin theta ஹோல் ஸ்கொயர் அது வந்து என்னவா மாறிடும்? ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே வரும்போது வெறும் 1 plus sin thetaவாக வந்துடும். ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் இருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்திங் ஸ்கொயர் ரெண்டும் ஒன்று கேன்சல் பண்ணி வெளியில் வந்துடும். இப்போ கீழே ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் வந்து 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 plus sin theta பை the root of 1 minus sin square theta என்ன ஆகும்? cos square sin square theta plus cos square theta equal to 1. அப்போ இதில் cos square thetaவை இந்த 1 இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா 1 minus sin square theta equal to என்ன இருக்கும்? cos square theta மட்டும் இருக்கும். ஸோ இந்த 1 minus sin square thetaக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? cos square theta அப்படின்னு போட்டுக்கலாம். ரூட்டை மறந்துடக்கூடாது, இன்னும் ரூட்டை நம்ம ரிமூவ் பண்ணலை. cos square theta equal to 1 plus sin theta by cos square thetaவோட ரூட் என்னது? ரூட் ஆஃப் cos square theta என்னது? cos theta equal to இப்போ இந்த டினாமினேட்டரை பிரித்து எழுதலாம். 1 by cos theta plus sin theta by cos theta.
1 by cos theta என்னது secant theta plus sin theta by cos theta வந்து tan theta equal to right hand side. இந்த சம்ல நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் மாதிரியே தான் இருக்குது, ஆனால் ரெண்டு பார்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இந்த மாதிரியே ஒரு பார்ட்டும், அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த டினாமினேட்டர் நியூமரேட்டர் மாற்றி இருக்கிற மாதிரி ஒரு பார்ட்டும் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம அட் டைமில் செய்கிறத விட இந்த ரெண்டு பார்ட்டையும் தனித்தனியாக எடுத்துக்கிட்டு ரெண்டுக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ணுவோம். ரூட் ஆஃப் 1 plus sin theta by 1 minus sin theta root of conjugate பண்ணிர வேண்டியதான் 1 plus sin theta by 1 minus sin theta into இப்போ டினாமினேட்டரில் 1 மைனஸ் சைன் தீட்டா இருக்கிறதுனால 1 ப்ளஸ் சைன் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 1 ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு இப்போது நியூமரேட்டரில் 1 ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் தீட்டா வந்து ரூட் ஆஃப் எடுத்துக்கிறோம் 1 ப்ளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் பை இங்கே வந்து நம்ம போன சம்மில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் பை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்னது cos square theta. 1 minus sin square theta na cos square theta, 1 minus cos square theta na sin square theta equal to இப்போ ரெண்டுலேயும் ஸ்கொயர் ரூட்டையும் ஸ்கொயரையும் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா 1 plus sin theta by cos theta equal to 1 by cos theta plus sin theta by cos theta equal to 1 by cos theta வந்து secant theta plus sin theta by cos theta வந்து tan theta. இதை 1ன்னு வச்சுக்கலாம், வேல்யூ 1ன்னு. இப்போ இதில் ரெண்டாவது பார்ட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் sin theta by 1 plus sin theta. இதையும் சேம் மெத்தடில் தான் பண்ண போகிறோம், கான்ஜுகேட் பண்ண போகிறோம். அப்போது கான்ஜுகேட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்ப்போம். 1 minus sin theta by 1 plus sin theta into கீழே டினாமினேட்டரில் ப்ளஸ் இருந்தால் நம்ம மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ஆப்போசிட்டாக போடணும். இப்போ 1 மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு இப்போ மேலே பாருங்கள் ரெண்டு 1 மைனஸ் சைன் தீட்டா இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டா ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணதுனால ஹோல் ஸ்கொயர் பை இங்கேயே a plus b into a minus b. So again 1 square minus sin square theta equal to 1 minus sin square theta வந்து இந்த ஸ்கொயர் ரூட்டும் இதுவும் போயிடும். ஸோ 1 minus sin theta by இது வந்து root of cos square theta equal to 1 minus sin theta by
cos theta equal to 1 by cos theta. என்ன பண்ணியிருக்கோம் இதில் டினாமினேட்டரை ரெண்டாக பிரிச்சிருக்கோம். 1 by cos theta தனியாக 1 by sin theta by cos theta தனியாக பிரிச்சிருக்கோம். sin theta by cos theta equal to 1 by cos theta வந்து again secant theta minus tan theta. இதை வந்து ரெண்டாவது வேல்யூ அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபுல்லாக எழுதுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னவா இருக்கும் இந்த பார்ட் 1 ப்ளஸ் பார்ட் 2 இல்லையா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு என்ன வரும் பார்ட் 1 வந்து ப்ளஸ் பார்ட் 2 that implies secant theta part 1 வந்து secant theta plus tan theta plus part 2 வந்து secant theta minus tan theta equal to இப்போ பாருங்க இதில் tan theta வந்து இங்கே plus tan theta இங்கே minus tan theta cancel ஆயிரும். So secant theta plus secant theta 2 times secant theta 2 times secant theta equal to right hand side. இதில் left hand side equal to right hand side அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த சம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக இருந்தது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுது அப்படின்னா நம்ம இன்ஃபினிட்டி ஈஸி லேர்ன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.